எதிரில் வந்து ஜனங்கள் அது போதனை கேட்கறாங்க, ரொம்ப ஆர்வமா கேட்கறாங்க. எப்படிப்பட்ட ஜனங்கள் பாத்தீங்கன்னா நம்மள மாதிரி ஜனங்கள். அல்லையா? டவுட் ஆயிடுச்சா உங்களுக்கு? ஏன்னா அந்த சாப்பாடு நேரம் கூட போய் சில நேரத்தில் பிரசங்கத்தை கேட்கிற அளவுக்கு அல்லையா அப்படியே இந்த ஈர்ப்பு, வசனத்தை கேட்க கேட்க அதை பேச பேச அதை கேட்க ஜனங்களுக்கு அந்த ஆர்வம், பசி உணர்வு போய் வசனத்தின் மேல ஒரு ஆற்றல், வசனத்தின் மேல ஒரு பெரிய வாஞ்சை வந்துடுது ஜனங்களுக்கு. அப்ப இயேசு பேசும்போது பேச பேச ஏன் அவ்வளவு நேரம் பேசினாருன்னு பாத்தீங்கன்னா சாப்பாட்டு நேரமே கடந்துடுச்சு. அந்த அளவுக்கு அவர் பேசுறாருன்னா ஜனங்க அவ்வளவு தூரம் உட்காந்து ஆர்வமா கேட்கறாங்க. அவங்க கேட்கறதுனால அவங்களுடைய வாஞ்சையை பார்த்து இயேசு பேசிக்கிட்டே இருக்கிறாரு. சீஷர்கள் தான் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன வந்துச்சு பாத்தீங்கன்னா, ஆண்டவரே பசி டைம் வந்துருச்சு ஆண்டவரே. அவங்க போய் சொன்னாங்க, சொல்லிதான் ஆண்டவர் அப்படியா சாப்பிட்ற டைமா அப்படியா, சரி என்ன இருக்குன்னா யார்ட்டையும் ஒண்ணு இல்லை ஆண்டவரே, நம்ம எங்க உட்காந்துருக்கோம், கடைகள் இல்ல, பக்கத்துல வனாந்தத்துல இருக்கிற ஆண்டவரே அப்படின்னு சொன்ன. சரி அட்டை எதாவது இருக்குதான்னு பார்த்தா ஒரு பையன் 2 மீன் 5 அப்பம் இருக்குது ஆண்டவரே. சரி அவன்கிட்ட கொண்டு வானோன்னா அவன் கொடுக்குறான். யாரும் அந்த பிள்ளைங்க கொடுக்குமா அந்த காலத்துல? சாக்லேட் கொடு அப்படின்னா அப்படின்னும் இல்லையா? சாக்லேட் கொடுன்னு கேட்டா கொடுக்கும் கிடையாது. பிள்ளைங்கள் என்ன பண்ணும், தராது. தருமா தராதா? யாராவது சாக்லேட் கேட்டா தருமா? தராது. ஆனா அந்த பையன் தரான், சிறு பையன் தரான். ஏன்னா அவனுக்கு நல்லா தெரியும் இவர்கிட்ட கொடுத்தா அவர் திரும்ப தர மாட்டாரு, திரும்ப அப்படியே தர மாட்டாரு, இல்ல எடுத்துக்க மாட்டாருல, அவர் திரும்ப அள்ளிதான் கொடுப்பாருன்னு அந்த பையனுக்கு நல்லா தெரியும். 2 மீன் 5 அப்பம் வச்சு 5000 பேருக்கு மேல போஷித்தார். அதாவது புருஷர்கள் கணக்கு மட்டும், அதாவது ஆண்கள் கணக்கு மட்டும், இன்னும் பெண்கள் இருக்கிறார்கள், பிள்ளைகள் இருக்கிறாங்க சேர்த்தா கிட்டத்தட்ட 10,000க்கு மேலதான் ஆண்டவர் அற்புதம் அங்க செஞ்சிருப்பாரு. அவ்வளவு இருக்கும். இன்னும் சொல்ல போனா 12 கூட மீண்டுச்சு.